மாணவர்களின் போராட்டம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. சென்னையில் மனித சங்கிலி போராட்டம் நடத்திய புது கல்லூரி மாணவர்கள் அமெரிக்க தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டு பொருட்களை எரித்தனர். ரிசர்வ் வங்கியை முற்றுகையிட முயன்ற அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டனர். சென்னையை அடுத்த கானாத்தூரில் கடல்சார் பல்கலைக்கழக மாணவர்கள் ஊர்வலம் நடத்தினர். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடம் அருகே அப்பகுதி பொறியியல் கல்லூரி மாணவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். வேல்டெக் குழுமத்தைச் சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவர்கள் ஆவடியில் திடீர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருப்பூர் மாணவர்கள் நடத்திய சாலை மறியல் போராட்டம் காரணமாக போக்குவரத்து சந்தித்தது. தமிழ் மக்களுக்கு ஒழுங்கான நல்ல இதெல்லாம் கிடைக்கணும். தமிழ் பெண்களை தற்போது அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டே தான் இருப்போம். இன்னும் ஒரு இடத்துல வெடிக்கும் மூலமா இலங்கை ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் விடுறோம். எந்த மாணவனும் இதை பார்த்து சும்மா இருக்க மாட்டோம். இதே மாதிரி இப்போ நாங்கள் 100 பேர் போனாலும் 2000 பேரை எங்களால் கூட்ட முடியல. நாங்கள் தெளிவாக தெரிவிக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அனைத்து கல்லூரி மாணவர்களும், விழுப்புரத்தில் ஏழுமலை தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களும் 2வது நாளாக இன்று சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு, மதுரை மற்றும் திருவண்ணாமலையில் அரசு தொழிற்பயிற்சி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இலங்கைக்கு எதிராக போராடும் மாணவர்களை தொடர்ந்து பொதுமக்களின் போராட்டங்களும் தீவிரமடைந்துள்ளன. டெல்லியில் இலங்கை தூதரகம் முன் தமிழ் ஆர்வலர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்ற நுழைவு வாயிலில் ராஜபக்சேவின் உருவ பொம்மையும் இலங்கையின் தேசிய கொடியையும் தமிழ்நாடு இளம் வழக்கறிஞர் சங்கத்தினர் எரித்தனர். விழுப்புரம் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரதத்திலும், பட்டுக்கோட்டை மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பிலும் ஈடுபட்டனர். ஒத்தக்கடை சில்வர் பட்டறை தொழிலாளர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளை முன்பு இலங்கைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டதால் சென்னை கோயம்பேடு மார்க்கெட் வெறிச்சோடி காணப்பட்டது. செங்கல்பட்டை அடுத்த மணப்பாக்கம் கிராம மக்கள் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை தொடங்கி உள்ளனர். ராஜபக்சே கண்டிப்பா தூக்கிலிடணும். அவங்க செய்த கொடுமைகளுக்கு எல்லாம் கண்டிப்பா ஒரு இது கிடைக்கணும், அவங்களுக்கு ஒரு தண்டனை கிடைக்கணும், கண்டிப்பா கிடைக்கணும். அது மட்டும் இல்லாம தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தினாங்க இந்திய அரசு. அந்த இலங்கைக்கு எதிராக அவங்க இலங்கைக்கு எதிராக அந்த நட்பு முதல்ல அவங்க தன்னை கைவிடணும். அதுக்காகவும் இன்றைய தினத்துல நாங்க இந்த உண்ணாவிரத்தை காலவரையற்ற இந்த உண்ணாவிரத்தை நாங்கள் மேற்கொள்ளணும். இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வேளச்சேரி பறக்கும் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரயில் மறியலிலும் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் பொதுமக்களும், சோளிங்கரில் ரஜினி ரசிகர்களும் ஒருநாள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். வேலூரில் வருமான வரித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.